எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த 30 வருடமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்க எல்லாரும் நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேலை நாட்கள். நம்ம ஆளுங்க எல்லாம் ஒன்னும் பெரிய பணக்காரங்களாம் இல்ல, சாதாரண கூலி தொழிலாளி தான். ஆனா தலைவர் தளபதியுடைய கூட்டம், தளபதியுடைய முகம் சொல்லி கூடுற கூட்டம், ஒரே கூட்டம் நம்மளுடைய தளபதியுடைய குடும்பம் நீங்க தான். சகோதரிகளா இங்க வந்திருக்கிறீங்க, இஸ்லாமிய சகோதரிங்க இங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நாளையில இருந்து இல்ல இன்னையில இருந்து தினந்தோறும் நீங்க ஒருத்தங்க ஒரு 10 வீட்டுக்கு சென்று எங்களுடைய சின்னமான விசில் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இது மட்டும் நீங்க தயவு செய்து, வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய சொந்தம் பந்தம் இருந்தா கூட ஒரு கல்யாணம்னா ஒரு வீட்டுல பத்திரிக்கை வச்சு கொடுத்தாதான் அந்த கல்யாணத்துக்கு நம்ம போவோம். அதே போல இந்த 1,59,000 வாக்காளர்களை சந்திக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நாங்கள் தலைவர் தளபதி கோசம் வந்திருக்கிறோம். எங்களுடைய சின்னம் விசில் சின்னம். இந்த சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும். நீங்கள் இதெல்லாம் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இதுவரைக்கும் எந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ கண்டிப்பாக எங்களுடைய வில்லிவாக்கம் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அனைத்தும் செய்து கொடுப்பார் என்று நீங்கள் எல்லோருடைய வீட்டிலையும் சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்றேன், இவ்வளவு நாள் உழைச்சது பெரியது அல்ல. இந்த 55 நாள் 60 நாள் யாரை வேட்பாளராக தலைவர் அவர்கள் நிறுத்துகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சத்யா நகர்ல, அந்நிய சத்யா நகர்ல எல்லாருமே காலி செஞ்சுட்டாங்க. அங்க பல வருடங்களாக இருந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாருங்க. அதுக்கடுத்து போர்வெல் குழாயில பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வருதுன்றது சொல்றாங்க. மக்கள் ஒரு நல்லதுக்காகத்தான் மக்கள் அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் தலைவர் அவர்களை நம்பிதான் இப்போது மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வீடு வீடாக நம்மளுடைய விசில் சின்னத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சின்னம் எதுன்னு, விசில் என்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாம் மரியாதை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்களிடம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இவ்வளவு காலம் பல்வேறு கட்சிக்கு 2 கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாக்களிங்கள். நாங்கள் எப்படி உங்களுக்கு சேவை செய்கிறோம் என்று நீங்கள் வீடு வீடாக சென்று சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. 117 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாதான் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அங்க உட்காருவாரு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்று நாங்கள் சொல்கிறோம், 175 180 தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.